ஃபாத்திமா எலிசபெத் கேட்ஸ் இங்கிலாந்தின் முதல் வெள்ளை இனத்தைச் சார்ந்த இஸ்லாமியர். இவர் தாங்க இங்கிலாந்தில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு வெள்ளை இனத்தவர். மற்றபடி வெளிநாடுகள்லேருந்து குடிபெயர்ந்தவங்க நிறைய பேர் மாறியிருக்காங்க. ஒரு இங்கிலாந்து வெள்ளை இன பெண்ணு இவர் தான். இவங்களுக்கு 19 வயசுலேயே இந்த மது இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு வெறுப்பை உண்டாகியிருக்குது 19 வயசுலேயே. அப்போது அந்த மதுவிலக்கு தடை சட்டத்தின் செயலாளராகவும் இருந்திருக்கிறார். அப்படின்னா பார்த்துங்க, இந்த அளவு அவர் அதாவது இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நிறைய கலந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அப்துல்லா குயின்ஸ்மீன் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் ஆளுடைய சொற்பொழிவே கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது அவருக்கு பல சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது. அதாவது பைபிளை அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, அதில் வர்றதுக்கும் இங்கே இதில் குர்ஆனில் இவர் சொல்கிறக்கூடிய இந்த விளக்க உரைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது ரெண்டாவது, பெண்கள் மற்றும் மது குறித்து நபிகள் நாயகம் கூறிய கருத்துக்கள் எல்லாம் அப்துல்லா கிட்ட ஆர்வமோடு கேட்குறாரு. என்ன இப்படிலாம் சொல்கிறீங்களே, மரியம்மை பற்றி இப்படி பேசுகிறீங்களே, ஈசாவை பற்றி இப்படி பேசுகிறீங்களே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அப்துல்லா சொல்கிறாரு, நீ என்கிட்ட கேட்குறத விடமா, இதோ நான் ஒரு புக்கு ஒன்று தரேன், குர்ஆன், இதை நீ படிச்சுப்பார், இதில் நிறைய உனக்கு விளக்கங்கள் கிடைக்கும், நல்லா ஆழ்ந்து படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குர்ஆனுடைய பிரதியை அவர் கொடுக்குறாரு இவங்கள்ட்ட, எலிசபெத் கேட்ஸுக்கிட்ட. அப்போ தான் அவங்க இதை அவர் சொல்கிறாரு, இது போன்ற விஷயம் நான் சொல்கிறத விட இந்த குர்ஆனே சொல்ல உனக்கு, அது ரொம்ப உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ மற்றவங்கள்ட்டலாம் கேட்டு நிற்காத, இதை நீ படி, உனக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. படிக்க ஆரம்பிக்கிறாரு, வீட்டில் வச்சு தினமும் படிக்கிறாரு. இதை அவருடைய தாய் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பயங்கர சண்டை வீட்டில், நீ எப்படி குர்ஆனை வீட்டுக்கு கொண்டு வரலாம், இது ஈசா நபியை கடவுளுக்கு அந்தஸ்து கொடுக்காம அவர் நபியால் சொல்லுது, நீ இதை வீட்டில் வைக்கக்கூடாது, இதை நான் வீட்டில் வச்சுன்னா நான் கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தகராறு பண்ணுறாங்க. கடைசியில் அவர்கிட்டேருந்து அந்த குர்ஆனை வாங்கி, சரி நான் அவர்கிட்டே கொடுத்துட்றேன், இங்கே கொடு, நீலாம் கொளுத்தாதன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு அவர் தன்னுடைய தனி அறை இருக்கும்ல அங்கே வச்சிடுறாரு. இப்போ தனியாக உட்காந்து படிக்க ஆரம்பிக்குது. அவருக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்குது, குர்ஆனுக்கும் பைபிளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னு அறிகிறாங்க. அதன் பிறகு வழக்கமாக எல்லாரும் மனமாற்றம் ஏற்படும்ல, அதே மாதிரியான மனமாற்றம் ஏற்படுது, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகத்துடைய மகளுடைய பேர் ஃபாத்திமா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குது. அதனால் அவங்க பேருக்கு முன்னாடி ஃபாத்திமா எலிசபெத் கேட்ஸ்ன்னு தன்னுடைய பேரை மாற்றிக்கிறாங்க. அதான் பாருங்கள், over 100 years ago, who was this English woman who carried the Quran in the streets of Victorian England. ஒவ்வொரு தெருக்களாக போய் குர்ஆனை கொடுத்து மற்றவர்கள்ட்ட பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறார், அவருக்கு உண்மை தெரிஞ்சதுனால. மவுண்ட் பெர்டன் தெருவுலியம் போயிட்டு அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது கடுமையான எதிர்ப்பு வருது. மக்கள்லாம் அவரை எதிர்க்கிறாங்க, சிலர் அடிக்கவும் வராங்க. ஒரு சிலர் குதிரையோட இந்த மலம் இருக்கு இல்லையா, விட்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்துலாம் அவர் மேலே எறிகிறாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிறார். நாம் இதை விட சஹாபாக்கள், நபிகள் நாயகம் இதெல்லாம் இந்த கருத்தை சொல்லும் போது இதை விட மோசமாலாம் அடி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிறாங்க பொறுமையாக. அடுத்தாப்புல 1800 அதோடு இல்லாமல் அவர் அப்துல்லாவோட தொடர்புலேயே இருக்கிறார். தொடர்ந்து அவர்கிட்ட பல கேள்விகள்லாம் கேட்குறாரு. எல்லாம் முடியுது. 1987 ஜூலையில் தெளிவடைந்து இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டார். நபிகள் நாயகத்தின் மகள் பெயரை தனக்கு சூட்டி கொண்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு லிவர்பூரில் ஒரு சொந்த கட்டிடத்தை பள்ளிவாசலையும் நிறுவினார். எவ்வளோ பெரிய, எல்லாம் வசூல் பண்ணி தான். 2 ஆண்டுகளுக்கு பிறகு லிவர்பூரில் ஒரு சொந்த கட்டிடத்தை வாங்குகிறாங்க. அப்புறம் வெஸ்ட் டெர்பியில் உள்ள புரூஹாம் என்ற இடத்தில் அந்த கட்டிடம் இப்போதும் இருக்குது. 2வது, எழுத்துத்துறையில் நிறைய பணியாற்றி இஸ்லாம் பற்றி நிறைய எழுதுகிறார். 1992ஆம் ஆண்டு ஒரு முஸ்லீமின் பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு கவிதை ரொம்ப பிரபலியமானது இவர் எழுதுனது. அதோடு இல்லாமல் 1996இல் ஹூபர்ட் ஹலீம் கேட்ஸ் என்ற மகனை பெற்றெடுக்கிறார். அவங்க அந்த கட்டடம் இவங்க வாங்கின கட்டடம் தான் அது. இப்போ நீங்கள் பார்க்குறது
ஒரு மகன் இவங்களுக்கு இருக்கிறாப்புல. அந்த மகனை வந்து நல்லபடியாக வளர்க்குறாங்க. அவருடைய கணவர் அவரும் இஸ்லாத்தை ஏற்கிறார். அவருடைய 2 தங்கைகள் அவங்களையும் இஸ்லாத்தை ஏற்க வைக்கிறார். எல்லாத்தையும் விவரங்கள்லாம் சொல்லி. அப்புறம் 1900 அக்டோபர் 31 நோய்வாய்ப்படுறாங்க. அந்த டயத்தில் அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு வயசு வந்து 35 வயசு. அப்போது வந்து தன்னுடைய சுற்றத்தார்கள்ட்ட சொல்கிறாங்க, தன்னுடைய மகனை நன்கு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லாவையும் கூப்பிட்டு இதை வந்து சொல்கிறாரு. அந்த மார்க்க போதகர் இருக்கார் இல்லையா, அவரையும் வந்து. அப்போ நம்ம எந்த அளவு சிரமங்கள் ஏற்பட்டு ஒரு முதல் இஸ்லாமிய பெண்மணி இஸ்லாத்தை ஏற்று இங்கிலாந்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதன் பிறகு வந்தவர்களுக்கெல்லாம் வந்து இவர் தான் வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் இல்லையா. அதுதான் அவங்களுடைய இறந்து போன அந்த அடக்கஸ்தலம். அதில் வந்து அவருடைய கவிதைகளையும் இப்போ மொழிபெயர்த்து வச்சுருக்கிறாங்க. லாஸ்ட்டாக எழுதின கவிதையை நமக்கெல்லாம் வெகு இலகுவாக இஸ்லாம் கிடச்சிருச்சு. அதனால் ஒன்றுமே தெரியல இதை பற்றி. ஆனால் ஃபாத்திமா எலிசபெத் போன்ற புதிய முஸ்லீம்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இறைவனிடத்தில் இவர்கள் பெற்றுக்கொள்ள, அதாவது பரம்பரை முஸ்லீம்களாக இருந்துட்டு 3-4 தலைமுறையாக முஸ்லீம்களாக இருக்கிறத விட இவர்கள்ட்ட வந்து அதிகமான பற்று, ஈமானுடைய அந்த இஸ்லாத்துடைய பற்று நிறைய இருக்கும். புதிதாக இஸ்லாத்துக்கு வரவங்கள்ட்ட நம்மளாம் பார்க்கலாம். நம்ம இப்போ புதுசாக வந்து ஏஆர் ரஹ்மான்ட்டு எப்படி இருக்குது, யுவன் சங்கர் ராஜாட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். பெரியார் தாசன், இது மாதிரி நிறைய பேரை பார்க்கலாம். இந்த சினிமா நடிகை மும்தாஸ், சாரா கான், இப்படிலாம் நிறைய பார்க்குறோம் நம்ம. எந்த அளவு இஸ்லாத்தை அவங்க பேணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பாருங்கள், இந்த அமீராவும் லிவர்பூலின் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த பிற உறுப்பினர்களும் 1892 ஃபாத்திமா எழுதிய ஒரு கவிதையின் இறுதி வசனத்தை ஃபாத்திமாவின் கல்லறையில் பொறிக்க முடிவு செய்தனர். கல்லறையில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: கடவுள் கொடுத்த எச்சரிக்கையை நாம் எப்போதும் கவனத்தில் கொள்வோம், அதனால் நாம் பாதுகாப்பாக சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையில் செல்லலாம். அப்படிங்கிற வரி வந்து அவருடைய கல்லறையில் பொறிக்கப்பட்டது. அவருடைய மறுமை வாழ்வுக்காக நாமும் பிரார்த்திப்போம். இங்கிலாந்தின் முதல் பெண்மணி, வெள்ளைக்கார பெண்மணி, இஸ்லாத்தை ஏற்று அதை பலருக்கும் எடுத்து வைத்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர்.